திங்ஸ் டு நோ இன் யோர் 20s. இதோட ஃபஸ்ட்டு சீரீஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, அதனால் செகண்ட் பார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறது, பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஏதாவது ஆப்பில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது கோல்டு ஃபண்டு போகிறீங்கன்னா அதுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள். இது எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும். ஆனால் அதோட ப்ரொசீஜர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எதுக்குமே ஆக்சுவலாக உங்களுக்கு காசு தேவைப்படாது. பட் அது ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி கற்றுக்கிறது நல்லது. செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், வண்டி ஓட்ட கற்றுக்கிறது. பாய்ஸ் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சரி. நான் வந்து காலேஜ் போகிறப்போ எனக்கு வந்து என் தம்பி தான் கூட்டு போய் விடுவான். அவன் கூட்டு போய் விடுவான்னு சொல்லிட்டு நான் இந்த பஸ்ஸிலையோ இல்லை வந்து இந்த டாக்ஸிலையோ போகிறது வந்து எனக்கு பெருசாக விருப்பமே இல்லை. அவன் கூட்டு போய் விடுவான்னு இருந்தது. அவன் வேலைக்குன்னு ஒன்று போக ஆரம்பிக்கும் போது எனக்கு தனியாக போகிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பைக் வாங்கினதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ஃப்ரீடம் வந்து என்னால் வாயால் சொல்ல முடியாது. அவ்வளோ ஃப்ரீடம். யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு கூட யாராவது ஒருத்தவங்க கூட்டு போனாங்க கூட நீங்கள் கூட்டு போகலாம். ஸோ வண்டி கற்றுக்கிறதுன்றது பெரிய 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 ஸ்ட்ரென்த் ஃபார் எனி ஒன். ஸோ தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறது எப்படின்னு கற்றுக்கோங்க. மூணாவது ஒன் என்னென்னா, நான் செகண்டு சொன்னேன்ல, அதோட கொஞ்சம் தழுவின மேட்ரு தான். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக கற்றுக்கணும். ஒரு வேளை நம்மக்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னாலுமே எந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா பஸ் வரும், எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். மனப்பாடமாக தெரியலனா கூட பரவாயில்ல, அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதை வச்சாவது ஓகே இந்த இடத்துலேருந்து இந்த பஸ்ஸு பிடிச்சா அங்கே போயிடலாம்ப்பா அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் இருக்கணும். எனக்கு இது ரொம்ப வருஷம் கிடையாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க, பஸ்ஸுக்கு ஆப் இருக்குது, ட்ரெயினுக்கு ஆப் இருக்குன்னு. அட்லீஸ்ட் நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது. பட் எனக்கு அந்த தெரியும். ஓகே ஒரு வேளை ஏதாவது ஆச்சுன்னா கூட நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு வழி தெரியும். ஸோ அந்த விஷயத்தையும் கற்றுக்கணும். இப்போ நான் சொன்ன 3 விஷயமே நான் காலேஜ் படிக்கிற டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயங்கள். சில பேருக்கு தோணும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதுலாம் ஒரு விஷயமானு. பட் போகாதவங்க இருக்காங்க, என்ன மாதிரியான ஆட்கள். ஸோ உங்களுக்கு தெரியலை, யாருக்காவது ஒருத்தங்களுக்கு தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்க சொல்லிக் கொடுங்க. லைக் ஐ செட், ஒருத்தவங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியறது அவங்க கடந்து வந்த பாதை மூலியமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் பஸ்ஸில் போகணுன்ற நிலைமை இருந்திருக்காது. எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற நிலைமை இருந்திருக்காது. அதனால் ஜட்ஜ் பண்ணாமல் சொல்லி கொடுத்துருங்க. இட் பேர்லி டேக்ஸ் 2 minutes 3 minutes அவ்வளோதான். பட் அது அவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ கொடுக்கும். அவ்வளோதான் பீப்புள். ஓகே பாய்.